வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருந்து அவர் இப்போ ராகுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பு, ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி உங்களுக்கு 7 இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாமாங்கிற எண்ணங்களையும் நிறைய கொடுத்துரும். பழைய சொத்தை விற்றுட்டு புதிய சொத்து வாங்கலாமா அந்த மாதிரி சூழ்நிலையில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியுடைய ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி சூரியன் 5ல் நீச்சமாகும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் நிறைய சந்தேகங்கள், அதனால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி 5ல் புதிய சொத்துக்கள் வாங்குகிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுக்கான முயற்சிகளில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதி 4ல் இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள், சின்ன சின்ன மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும். கடன்கள் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோன்ஸ் இருந்தாலும் அது அடைச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான சந்தர்ப்பங்கள், அதுக்கான பணங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சுபமாக இருக்குது. அதே நேரத்தில் வேலையில் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் என்னடா அது கொஞ்சம் ரொம்ப ஓவராக வேலை வாங்குறாங்கன்ற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. 7ஆம் அதிபதியான குரு இப்போது உங்களுக்கு 2ல் உச்சமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு பேச்சில் கொஞ்சம் இடவிடம் பேசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். பட் இருந்தாலும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. அதுவும் கணவன் மனைவிக்கு பேசும்போதோ வியாபாரம் பேசும்போதோ கொஞ்சம் கவனமாக பேசிங்க. ஏதாச்சும் வார்த்தை விட்டுருவீங்க, அதில் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி 8, 9ஆம் அதிபதியான சனி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. எதாக இருந்தாலும் ஒரு பெரிய கால்குலேஷன் போட்டு இப்படி நடந்துடும், அப்படி வந்துடும், அப்படி வந்தால் இப்படி மாற்றிக்கலான்ற லெவலெல்லாம் கணக்கு போடுவீங்க. ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு ப்ராக்டிக்கலாக எது நடக்கும் நடக்காதுங்கிறத திங்க் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான குரு 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். புதிய ஐடியாஸ், புதிய லெவலில் திங்க் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு சூழ்நிலை சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். வேலையில் மற்றும் வேலையில் கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருந்தால் அடுத்த லெவல் முன்னேறுவதற்கான அத்தனை அறிகுறியும் இருக்கும். ஸோ நல்ல ஒரு ப்ரொமோஷனும் நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ மற்றபடி இதுவரை பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசா புக்தி பலன்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசா புக்திகள் சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் நீச்சமாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆக்டிவிட்டீஸும் நம்ம கொஞ்சம் வேதனை கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பிள்ளை என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோன்ற நிறைய சந்தேகங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு சந்திரன் தசாபுத்தி வந்தவங்க சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்காருங்க. ஸோ 2, 7 ஒரு பரிவர்த்தனையில் திங்கள் செவ்வாயில் இருக்கும்பொழுது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா சில நேரங்கள் கொஞ்சம் ஏடாவடமாக பேசுவீங்க. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்திகள் செவ்வாய் 11ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதி என செவ்வாய் 5ல் இருக்கும்போது நிறைய லாபங்கள், நிறைய ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணுவீங்க. வேலையில் மட்டும் கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். பழைய கடன்கள் அடைபடுறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி வந்துடுங்கள். ராகு 9ல் இருக்குது, அதுவும் குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது வெளிநாடு வெளி மாநிலங்களில் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கும். ரொம்ப நாளாக ஃபாரின் போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம், ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. நிறைய பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன லக்னமாக குரு தசாபுத்தி வந்துடுங்கள். குரு 2ல் உச்சமாக இருக்கும்போது
கணவன் மனைவிக்குள்ள அவங்கவுங்க குடும்பத்தாரிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்குள்ளே வந்து பிரச்சனை வராது, நீங்கள் பேசிக்கும் போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. மற்றவங்களை பற்றி பேசி இதனால் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வருமானங்கள் ரொம்ப நல்ல வருமானம், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதனால் லக்னமாகிறது சனி தேசாபுத்தியந்திரங்கள் வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மற்றும் 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். நம்ம நினச்ச மாதிரி ஃபீல் ஒரு வேகமாக இல்லைங்கிற ஃபீல் இருந்தாலும் வருமானத்துக்கு எந்த வித குறையும் இருக்காது, கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தியந்திரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 4ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து இப்போ வந்து 6ல் இருக்கார். ஸோ இதில் வந்து ஏதாச்சும் சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் சூப்பராக இருக்குங்க. இதில் லக்னமாக இருந்து கேது தேசாபத்தியம் கேது 3லேருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அதுவும் வந்து 4ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் ஏதாச்சும் விற்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். சில நேரங்கள் வந்து சொத்துக்களால் வந்து ஒரு சின்ன மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸஸ், அம்மாவுக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் கருத்து வேறுபடுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து சுக்கிரன் தேசாபதியம் சுக்கிரன் வந்து 12 அதிபதி 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். குழந்தைகளுடைய நடவடிக்கையை நினச்சி நைட்லாம் தூங்காமல் இருப்பீங்க, ஐயோ நடா அது இவ்வளோ செலவு வச்சிருச்சு இந்த பிள்ளைங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் மற்றபடி என்னங்க எதுவாக இருந்தாலும் நம்ம யோசித்து முடிவெடுக்கிறதுல தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார வந்து ஒரு பிரார்த்தனை டெய்லி வந்து ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து வாஸ்து நாள் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ வாஸ்து நாள் வந்து நம்ம பண்ணலாமா, ஸோ வாஸ்து நாளில் வந்து பூஜை போடலாமா, பூமி பூஜை போடலாமா, இப்படி வந்து நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்குறதுண்டு. ஸோ இது வந்து என்ன கிளாரிட்டினா, வாஸ்து நாள் முதல்ல வந்து ஒரு டேட்டா எடுப்போம். ஸோ வாஸ்து நாள் அன்றைக்கி பூஜை போட்டவங்களுடைய விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டாக நடந்துதா, பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா அது ஒரு சிலருக்கு தான் ஒர்க் ஆகும், அதுவும் ஃப்ளூக்கில் ஒர்க் ஆகிறது தான். அது வந்து வாஸ்து முழிச்சிருக்கிற அன்றைக்கி தான் வந்து நம்ம வந்து வீடு ரிப்பேர் பண்ணோம், வாஸ்து வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு ஹம்பக்கான விஷயம். ஏன்னா வந்து அது வந்து சும்மா ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம்னு வச்சுப்போமே. எப்படி மூல நட்சத்திரம் பொண்ணு ஆவாதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த கதை தான் இதெல்லாம். ஓகேவா, சும்மா ஜென்ரலாக தெளிச்சு விட்டு போன ஒரு சாங்கியம் இது. ஜென்ரலாக ஒரு வாஸ்து நாள்ன்றது வந்து எப்படி இருக்குன்னா, பூமி வந்து இப்போ நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ அன்றைக்கி வந்து வாஸ்து நாள் பார்க்குறதை விட உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய இந்த நட்சத்திரத்துக்கான லக்னத்தோடைய நட்சத்திரம் இது வந்து கெடாமல் அதோடைய பட்சி நல்ல ஒரு ரீதியில் இருந்து நீங்கள் வந்து அந்த முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது வீடு வந்து அழகாக கடகடன் முடியும், ஸ்பீடாக முடியும், ரொம்ப அற்புதமாக வந்து நீங்கள் வீடை கம்ப்ளீட் பண்ண முடியும். இது வந்து நான் வந்து கண் எதிர்க்க இது நடந்த உண்மை. ஓகேங்களா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடாகூடமான நாட்களில் வந்து பில்டிங் ஆரம்பித்து பாதியிலே நின்று போய் லோன் கிடைக்காம காசு தட்டுப்பாடாகிலாம் பாதி நின்றுது. இன்கம்ப்ளீட்டட் ஹவுசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து நாளில் பூஜை போட்டது நிறைய ஹவுசஸ் இதுலேயும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக வெறும் வாஸ்து நாளை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் பூஜை போடுறேன்னா அது தப்புங்க. ஸோ ஏதாவது வந்து யார் பேரில் இருக்க வீடு, யார் அங்கே இருக்க போகிறாங்க, குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி, இவங்களோட 2 பேருடைய ஸ்டார், அதை வச்சு தான் வந்து நம்ம முகூர்த்தம் குறிக்கணுமே ஒழிய ஜென்ரலாக வந்து ஒரு கேலண்டரை பார்த்து முகூர்த்தம் குறிக்கிறது, கேலண்டரை பார்த்து வந்து நான் வந்து நான் வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். இது வந்து நீங்கள் பண்ணி பார்த்து கையை சுட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஐயோ என்னடா அது. எங்கள் வீட்டிலே நடந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா, எனக்கு அன்றைக்கி வந்து நான் ரொம்ப சின்ன வயசு, ஒரு 16 வயசு இருக்குன்னு வச்சுமே. அப்போ எனக்கு ஜோதிடம் தெரியாது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா வீடு கிரகப்பிரவேசமே பண்ணிட்டோம். வீடு வந்து நாங்கள் கடக்கால் போட்டோம். இதுக்கு முன்னாடி அது பின்னாடி ஒரு குட்டி வீடு இருந்தது, அதில் ரொம்ப நல்லா இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். பெரிய வீடு கட்டிட்டு நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம். போய் அடுத்த ஆண்டே வந்து எங்கள் அம்மா இறந்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய டவுன்ஃபால்லாம் நாங்கள் சந்தித்தோம். வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் போன ஒரு விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது. ஸோ இது கற்றுக் கொடுத்த பாடம் என்னென்னா, சுப முகூர்த்த நாள் அப்போலாம் நம்ம என்ன பண்ணுவோம், கேலண்டரை பார்த்து இதுதான் முகூர்த்த நாள்னு சொல்லி குறித்து உள்ளே போய் மாட்டிக்கிட்டது தான். அதனால் வாஸ்து நாளை மட்டும் பார்க்காதீங்க. உங்களுடைய நட்சத்திரம், ஸோ உங்களோட பிறந்த நட்சத்திரம், அதே மாதிரி உங்கள் லக்னத்துடைய நட்சத்திரம், உங்களது மனைவி, கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா மனைவியோட நட்சத்திரம், லக்ன நட்சத்திரம், இது நாளைத்தையும் வச்சு ஒரு சுப முகூர்த்தம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், ரொம்ப அற்புதமான வெற்றிகளை கொடுக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.